ஹாய், இந்த இனிப்பு அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 முட்டை, ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு 2 கப் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 கப் ஜீனி எடுத்துட்டோம். எடுத்துட்டு 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அடிச்சுக்கணும் ஜீனி கரையிற வரை. அடித்ததுக்கப்புறம் ரவையை நீங்கள் முழுசாக போட்டாலும் சரி, இல்லை கொர கொரன்னு அரைச்சிட்டு அதில் சேர்த்தாலும் சரி. அப்புறம் தேங்காய் திருகி 1 மூடி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை திருகி அதோட பால் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. கடைசியாக ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி வரும். பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றுனதுனால. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.